சில பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஏன் வந்து இன்னொரு துணையை தேடுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையானது வந்து பூர்த்தி ஆகாத போது வேற துணையை தேடுறாங்க. இதை நம்ம பொது ஒழுக்கத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லுவோம் தான், இது தவறு தான். ஆனால் அவங்க தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா நியாயம். அப்போ இங்கே ஜெண்டர்ஸ் விஷயத்தில் அதே தான் நடக்குது. ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒரு தேர்ட் ஜெண்டராக இருக்கிறாரு. அந்த குடும்பத்துக்கே உழைச்சாருன்னு வச்சுங்களேன். மக்கள் வந்து எல்லை மீறி அவரை வந்து கேலியும் கிண்டலும் பண்ணும்போது அவர் வந்து சூசைட் பண்ணியார். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்டு. ஷகிலா மேம் அவங்களோட டாக்டர் ஒருத்தர் அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மர் தான், இருந்தாலும் நான் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆணையும் பெண்ணையும் இருக்கிற ஒரு 100 பேரை வந்து ஒரு இடத்துல விட்டு போனால் அது வந்து நாளைக்கு ஒரு ஊராக மாறி இருக்கும். ஊரணி சேர்க்கை செய்கிற ஒருத்தங்களையும் வந்து ஒரு கும்பலில் வச்சுட்டு போயிட்டு அந்த ஊரில் விட்டு போனால் ஒரு 100 வருஷம் வந்து பார்க்கும்போது அந்த இடம் வந்து சுடுகாடாக தான் இருக்கும். ரொம்ப அறியாமை இல்லை சார், ரொம்ப அறியாமை. அவங்க யார் வேணா இருக்கட்டும், தேர்ட் ஜெண்டராக கூட இருக்கட்டும். நான் கேட்குறேன், திருநங்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆண்களை நீங்க காட்டுங்க, ரொம்ப ரொம்ப ரேர். அப்போ அவங்களுக்கான வந்து அந்த உணர்வு பரிமாற்றம் எப்படி நடக்கும்? இங்க மிஷின் மாதிரி இயங்க முடியாது சார். இங்க அடுத்தவங்களுடைய உணர்வை மதிப்பதும் பகுத்தறிவு. ஒரு தேர்ட் ஜெண்டர் இருக்காரு, அவருக்கு எப்படியான உணர்வு பரிமாற்றங்கள் இருக்குன்னு எப்படி நீங்க எப்படி சார் முடிவு பண்ணுவீங்க? இது வந்து ரொம்ப உளவியல் சிக்கல். நான் இதை எதிர்க்கிறேன் அப்படின்றது கிடையாது. ஒரே ஜெண்டர்ஸை சேர்ந்தவங்க வந்து கேட்டால் அவங்க வந்து நான் இப்படிதான் நான் வாழ போறேன், அவங்களுக்கு பிள்ளை போற இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும் தான். ஆனால் 2 பேரும் சேர்ந்து ஒரு துணை வேணும். நீங்க என்ன செய்வீங்க? ரொம்ப ஈஸியாக விவாகரத்து கிடைக்கணும்னா என் மனைவியை கூட உறவு வச்சுக்கலங்க, எனக்கு உறவு தேவை, ஏன்னா வந்து ஒதுக்குறாங்க, நாடி போகிற மாதிரி அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. அப்போ வேற வழி இல்லை, கட் பண்ணி விட வேண்டியது. இங்கே பொது ஒழுக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து செல்லுபடியாகாமல் போயிடும். நீங்கள் பொது ஒழுக்கம் சொல்லலாம், ஆனால் நீங்கள் அவங்க இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த பொது ஒழுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தூள். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம கூட இணைச்சிருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா சேகுவாரா ஜெய்சங்கர் அவர் தான் இணைச்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரணை சேர்க்கையை பற்றி ஒரு அறிக்கை வந்து விட்டுருந்தாரு. அதாவது ஆண்களும் வந்து பார்த்தீங்கன்னா உறவு வச்சுக்கிறது, அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அது சரியான முறை கிடையாதுன்ற மாதிரி ஒரு விதத்தில் அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த LGBT அதுலேருந்து வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது வந்து நான் உங்களை காயப்படுத்துறதுக்காக சொல்லலை அப்படின்ற மாதிரி அவர் மறுத்துட்டு அது அப்படியே சால்வ் ஆகி போயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து நிறைய கருத்துக்கள், திருமாவளவன் மட்டும் கிடையாது, இதை சம்மந்தமாக நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்கள் கருத்து என்ன சார்? சார், ஒரு விஷயம் முதல்ல சொன்னோம். நமக்கு தொடர்பு இல்லாத ஒரு விஷயத்தில், நமக்கு ஈடுபாடு இல்லாத ஒரு விஷயத்தில் நாம் கருத்து சொல்கிறதுன்றது ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லணும். அப்படி சொல்லும்போது இப்போ வந்து இது வந்து முழுக்க உங்களுக்கு தெரியும், ஜெண்டர்ஸ் விஷயமே வந்து கேட்டால் உணர்வு சார்ந்த விஷயம் சார். யார் சார் விரும்பி வந்து உங்களுக்கு வந்து விரும்பினா கட்டாயப்படுத்தி எதுவும் நடக்க போகிறதில்ல. இது இயல்பாகவே நான் சொல்கிறேன். இந்த செக்ஸுன்றதே வந்து உங்களுக்கு காதல் உணர்வும் சரி, காம உணர்வும் வந்து இயல்பாக எழக்கூடியது தான். இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் சொல்லலாம், இந்த ஜெண்டர்ஸ் விஷயம் வந்து இந்த LGBTQன்னு சொல்கிறீங்கள, இதெல்லாம் கேட்டால் அவங்க வந்து பிறப்பின் பால் வரக்கூடியது தான். அது உணர்வு ரீதியாக வரக்கூடியது. இதுக்கு தொடர்பே இல்லாத ஒருத்தர், வெளியில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஜெண்டர்ஸ் விஷயத்தில் வந்து கேட்டால் நீங்கள் அப்படி இருக்காதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், சாதாரண குடும்பத்தில் இந்த கேள்வி எல்லாருக்கும் பொருந்தும். நான் கேட்குறது, இங்கே ஒரே ஒரு மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எவ்வளோ பேர் சார்? நீங்களே சொல்லுங்கள். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 70% சொல்ல முடியும். ஒரு 30% வந்து கேட்டால் அப்படி ஜிக்ஸாக் ஆகிடுது. இல்லை ஒரு வேணா ஒரு 10% ஒன்று குறைச்சிங்க. ஒரு 80% கேட்டால் ஒரு மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு 20% வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வகையில் வந்து கேட்டால் வந்து இலைமறை காய் மறைவா அல்லது வந்து தெரிஞ்சே கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற இன்னொரு பெண்ணோட வந்து கேட்டால் வந்து ஒரு ஸ்டெப்னியாக வச்சுக்கிறா இல்லை. இதை நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், என்ன சார் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறை வேறு. அப்போது நம்ம சொல்லலாம், என்னன்னு கேட்டால் ஒருவனுக்கு ஒருத்தி வாழ்றதுங்க சரியானது அப்படி ஆனால் ஒரு பொது ஒழுக்கம் தான், நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஏன் வந்து இன்னொரு துணையை தேடுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையானது வந்து பூர்த்தி ஆகாத போது வேறு துணையை தேடுறாங்க. இதை நம்ம பொது ஒழுக்கத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லுவோம் தான், இது தவறு தான். ஓகே. ஆனால் அவங்க தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா நியாயம். அப்போது இங்கே ஜெண்டர்ஸ் விஷயத்தில் அதே தான் நடக்குது. இப்போ தொடர்ந்து வந்து உணர்வு ரீதியாக வந்து நிறைய விஷயம் சொல்கிறாங்க. இது உணர்வு ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா இது அடுத்தவங்களை வந்து யாரையும் புண்படுத்தாமல் போயிட்டு இருக்குன்றப்போ நிறைய பேர் கனெக்ட் பண்ணி பேச இயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்கு வந்து சரியானதாக இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இனச்சேர்க்கைன்ற ஒரு விஷயம், அந்த விஷயத்துக்கு அகைன்ஸ்டாக தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்து அப்படி நின்று போயிடும். இந்த மனித குலமே வந்து நிற்கிறதுக்கான வேலையை தான் நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்றது தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதில் எதுவும் மாறுபட்ட கருத்து வந்து ஒரு புரட்சிகரமான கருத்து நம்ம எதுவும் சொல்லிட போகிறதில்ல. இந்த விஷயத்தில் எல்லாரும் வந்து சாதாரண மக்கள், நான் சொல்ற சாதாரண ஜெண்டர்ஸ் வந்து எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து கல்யாணம் பண்ணிக்காமே கூட வாழ்ந்துருவாங்க கடைசி வரைக்கும்.
பிரம்மச்சாரின்னு கிடையாது, அவங்க வந்து கல்யாணம் பிரம்மச்சாரின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பழக்க வழக்கம் கூட இருக்கலாம். மறைமுகமாக யாரோ ஒரு பெண்கிட்டயோ விபச்சாரிக்கிட்ட கூட போயிட்டு வரவங்களா இருப்பாங்க. ஆனால் அவங்க கல்யாணத்தில் ஈடுபாடு இருக்காது, தனியாகவே வாழ்ந்துருவாங்க, வாரிசே இருக்காது. அப்படி வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க. அது பெண்களில் கூட சில பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அது வேற, விரல் விட்டு எண்ணக்கூடியவங்களா கூட இருப்பாங்க. ஆனால் வந்து எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை, மனமாகாமல் கூட வாழ்க்கையை வந்து முழுமையாக முடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ சாதாரண மக்கள்கிட்ட இப்படி இருக்கும் கேட்டால், அதே மாதிரி வந்து கேட்டால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த எல்ஜிபிடிக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஒரு குற்றமாக நம்ம பார்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க, குற்றமாக பார்க்க முடியாது. ஏன் நீ கல்யாணமே பண்ணிக்கல, நீ ஏன் வந்து இப்படி ஆணோட ஆண் வந்து புணர்ற, நீ ஏன் பெண்ணோட பெண் புணர். ஆனால் ஒரு தலைமுறை உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக வந்து ஆண் பெண்ன்றது அந்த உறவு தான், அதுதான் அந்த உறவு தான் இன்னொரு தலைமுறையை உருவாக்குது. அதில் எனக்கு ஈடுபாடு இல்லைப்பா, அவன் சொல்கிறான் எனக்கு ஈடுபாடு இல்லை, எனக்கு வந்து இதுதான் வாழ்க்கை, நான் இப்படியே வாழ்ந்துட்டு போனால் கட்டாயப்படுத்த முடியாதுன்ற நான். நீங்கள் இல்லை இப்போ இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. அது எந்த அளவுக்கு பெருசாக தலை தூக்கல. ஆனால் இப்போ வந்து இந்த ப்ரைட் ஸ்ட்ரீட் இந்த மாதிரி ப்ரைடு இந்த மாதிரி நடத்துகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைடுன்றது சார், நாங்கள் அது அவங்க இன்னொரு பக்கம் வந்து நிறைய பேர் சொல்கிறது இது வந்து கலாச்சார சீர்கேடாக இருக்குது சில விஷயம்லாம் பார்க்கும்போது. சார் இங்கே நீங்கள் நான் கேட்குறேன், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், நம்ம யாருக்கும் சப்போர்ட்டாக பேசணுன்றதோ எதிர்ப்பாக பேசணும் கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் கிடையாது சார் இந்த எல்ஜிபிடிக்யூன்றது, ஒரு நாள்லாம் கிடையாது. இது வந்து காலமாக இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உறவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், 30 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ இல்லை. நீங்கள் ப்ரைடுன்னு சொல்கிறீங்களா, அது சொல்கிறேன் நான். 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது. ப்ராப்ளம் கிடையாது, இந்த ஒரு சிக்கல் இருக்குது அவருக்குன்னு கேட்டால், அவர் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒரு தேர்ட் ஜெண்டராக இருக்கிறாரு. கொஞ்சம் தான் அந்த டிஃப்ரென்ஸு அவருடைய பேச்சிலையும் நடையிலையும் தெரிஞ்சிடும். ஆனால் அவர் அந்த மனிதர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில கேலி கிண்டல்கள் வழக்கமாக இருந்தால் கூட வந்து கேட்டால் அந்த குடும்பத்துக்கே உழைச்சார்னு வச்சுங்களேன். அந்த குடும்பத்துக்கு எல்லா குடும்பத்துக்கும் தேவையான கடைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை எதுக்கு போகிறதாலும் கேட்டால் வந்து அவர் செய்வார். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து கேட்டிங்கன்னா அந்த ஏஜ் தாண்டும் போது ஒரு கட்டத்தில் வந்து கேட்டிங்கன்னா அந்த மக்கள் வந்து எல்லை மீறி அவரை வந்து கேலியும் கிண்டலும் பண்ணும்போது அவர் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டார். இது நல்லா புரிஞ்சுங்க, தேர்ட் ஜெண்டர் வந்து அவங்க குற்றம் கிடையாது, அவங்க வந்து வேண்டி விரும்பி வந்து வரம் எடுத்துகிட்டு வந்தது கிடையாது, இயற்கை வழங்கக்கூடியது தான். அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணி இறந்து போகிறது அல்லது வந்து கேட்டால் புறந்தள்ளப்படுறது சமூகத்தில், இப்படியான ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. அதை தங்களை வெளிப்படுத்திக்காமல், அதாவது கேட்டால் நமக்கு எது அவங்களுக்கு விருப்பமான வாழ்க்கையோ அதை வெளிப்படுத்திக்காமல் இருந்த காலகட்டம்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து மாறி வரும்போது இன்றைக்கி வந்து செக்ஸ் எஜுகேஷன் ஒன்று இருக்குது. அதை தாண்டி வந்து சமூகத்தில் வந்து சில வந்து உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பிரிவினருக்கு எவ்வளோ உரிமைகள் வழங்கப்படும் போது அவங்க தங்களுக்கான உரிமையை வந்து சொல்கிறாங்க. நான் இப்படி தான் என்ன வெளிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு துணிச்சல், ஒரு தைரியம் இல்லை, அதை அவங்க பண்ணுறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் ஒன்று சொல்லலாம், என்னென்னு கேட்டால் இப்படி பண்ணுறது வந்து ஒரு கலாச்சார சீர்கேடு தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். இங்கே எல்லாருடைய வாழ்க்கையும் அவங்க கையில் தான் இருக்குது. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா தங்களை மாற்றிக்கிட்டு போய் பாம்பேயில் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டு தன்னை வந்து ஒரு தேர்ட் ஜெண்டராக யாரும் மாற்றிக்க போகிறது கிடையாது. ஆனால் தேர்ட் ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அது உரிமை. அதில் வந்து நீங்கள் போயிட்டு வந்து கேட்டால் நீங்கள் வந்து ஒரு நார்மல் பீப்புள் போயிட்டு நீங்கள் வந்து இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை, ஓகே, நீங்கள் வேணால் சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான உரிமையை நீங்கள் வந்து இருந்துக்குங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பீப்புளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நார்மல் பீப்புளை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அப்போ நீங்கள் சொல்லலாம். இல்லை, அதுவும் நடக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சில பேர். சார் இது எங்கேயுமே 1-2 நடக்கும் சார், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இப்போ நான் கேட்டேன் எத்தனை திருநங்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயும் இதுலேயும் வந்து பிச்சை எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் எவ்வளோ பேர் வந்து படித்து முன்னேறி இருக்கிறாங்க அதை நம்ம பார்க்குறோமா? அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படித்து முன்னேறி இருக்காங்க, நல்ல போஸ்டிங்லாம் இருக்கிறாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அவங்களே நிறைய பேர் அங்கீகரிக்கப்படாமலாம் இருக்காங்க. இல்லை, அது இல்லைம்மா, அது நாள் ஆகும், அது வருஷங்கள் ஆகும். இன்னும் வந்து பார்த்தோம் இன்னும் ஒரு 50 ஆண்டு சார், 30 வருஷம் கழிச்சு இப்போ தான் சார் வந்து இந்த என்ன சொன்ன இந்த மாதிரி ஒரு அமைப்புன்னு ஒன்று உருவாக்கி, அது கூட உலக அளவில் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான், இங்கே தமிழ்நாட்டில் உருவான விஷயம் கிடையாது. மெல்ல மெல்ல நாளைக்கு வந்து காலம் வந்து மாறும்போது அவங்களுக்கான வந்து ஒரு ஃப்ரீடம். ஆனால் இப்போது நான் சொல்கிறேன், எந்த வகையிலும் நீங்கள் வந்து இந்த மனித வளர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, அதை யாரும் தெரியும். இந்த தேர்ட் ஜெண்டர்கள் வந்து இந்த எல்ஜிபிடிக்குள்ளே இருக்கிறவங்களாம் சேர்ந்து வந்துக்கிட்டா இன்னொரு தலைமுறையை வந்து உருவாக்காமல் தடுத்துருவாங்கன்றதெல்லாம் வந்து அபத்தமானது. அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரீடம் வந்து அவங்க என்ஜாய் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். அதில் வந்து நம்ம நார்மல் பீப்புள் போயிட்டு நம்ம வந்து ஒரு கருத்து சொல்கிறன்ற அடிப்படையில் வந்து நம்ம அவங்கள வந்து குறைச்சி நம்ம வந்து கீழ்த்தரமாவோ இல்லை கேலி கிண்டல் நம்ம பண்ணி அவங்கள புறந்தள்ளிட முடியாது. மீண்டும் கூட அது வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் திரும்பி போயிடும். 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியான அமைப்புகள் இல்லாத போது பார்த்தீங்கன்னா இருட்டறையில் கறந்தாங்க, வெளிச்சத்தில் வந்து தங்களுடைய உணர்வை கூட சொல்ல முடியாத அளவுக்கு வந்து புழுங்கிட்டு இருந்தாங்க.
அதை யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ்க்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கடந்த காலத்தில் உண்டு தானே, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நடந்திருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்க வந்து என்னன்னா இப்போ வந்து அவங்களுக்கான உரிமையாக அவங்க பேசுகிறாங்க, அவங்க இடத்துல பேசுகிறாங்க. அவங்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இப்போ பார்க்கணும் முழுக்க முழுக்க அந்த எல்ஜிபிடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேரணி நடத்துகிறாங்க. அது அவங்களுக்கான இடம், அவங்களுக்கான அனுமதி வாங்கி அதை செய்கிறாங்க. அதை வந்து நம்ம வந்து குறையா சொல்ல முடியாது, நார்மல் பீப்புள் குறையா சொல்ல முடியாது. ஷகிலா மேம் அவங்களோட டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஒரு டிரான்ஸ் உமன் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக நான் ஒரு டிரான்ஸ் உமன் தான், இருந்தாலும் நான் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். என்ன காரணம்னு கேட்டப்போ அவங்க சொல்கிறது என்ன வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இப்போ ஒரு ஆணையும் பெண்ணையும் இருக்கிற ஒரு 100 பேரை வந்து ஒரு இடத்துல விட்டு போனால் அது வந்து நாளைக்கு ஒரு ஊரா மாறி இருக்கும். ஆனால் வந்து இதே மாதிரி ஒரு ஓரணி சேர்க்கை செய்கிற ஒருத்தங்களையும் வந்து ஒரு கும்பலில் வச்சுட்டு போயிட்டு அந்த ஊரில் விட்டு போனால் ஒரு 100 வருஷம் வந்து பார்க்கும்போது அந்த இடம் வந்து சுடுகாடாக தான் இருக்கும். இது ஒரு குளோபல் லெவலில் ஆகும்போது அது வந்து அதே முடிவுக்கு தான் கொண்டு போகுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே ரொம்ப ரொம்ப அறியாமை இல்லை சார், ரொம்ப அறியாமை. அவங்க யார் வேணா இருக்கட்டும், தேர்ட் ஜெண்டராக கூட இருக்கட்டும். நான் கேட்குறேன், ஒரு நார்மல் ஜென்ரேஷன் போகிற ஆணும் பெண்ணும் வந்து இயல்பாக இருக்கக்கூடியவங்க, நார்மலாக பிறந்தவங்க, அவங்க ஒரு அடுத்த உற்பத்தியில் அவங்க ஈடுபடுவாங்க. இந்த ஜெண்டர் இந்த தேர்ட் ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள அவங்க ரிலேஷன்ஷிப் வச்சு. இப்போ நான் கேட்குறேன், எத்தனை பேர் வந்து பார்த்தா தேர்ட் ஜெண்டரை வந்து மனம் முடிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? நான் கேட்குறேன், ஒரு பெண் இருக்காங்க, திருநங்கை இருக்காங்க, திருநங்கையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆண்களை நீங்கள் காட்டுங்க, எங்கேயோ காட்டலாம். நீங்கள் ரொம்ப குறை, ரொம்ப ரொம்ப ரேர். அப்போ அவங்களுக்கான வந்து அந்த என்ன சொல்ல அந்த உணர்வு பரிமாற்றம் எப்படி நடக்கும்? நீங்கள் திருநங்கையை நீங்கள் கல்யாணம் பண்ண மாட்டீங்க சார், கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு ஏன்னு கேட்டால் அடுத்த கேள்வி நீங்கள் எங்கே போயிருன்னு கேட்டால் உற்பத்தி நடக்காதுன்றீங்க. கரெக்ட்? ஆமாம், என்னுடைய சந்ததி எங்கே. அப்போ அவங்களுக்கான உணர்வு குறைஞ்சபட்சம் கேட்டால் அந்த உணர்வு பரிமாற்றம் எப்படி நடக்கும்? இங்கே மிஷின் மாதிரி இயங்க முடியாது சார். இங்கே 3 வேளை சோறு மட்டுமே கிடையாது, அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. அதனால தான் அவங்க சொல்கிறேன். இப்போ இப்போ நீங்கள் கேட்குறது கரெக்ட். இப்போ அந்த பாப்பா யாரும் சொல்கிறீங்கல்ல, ஷகிலாவன், இப்போ நான் சொன்னதான் கேட்டேன். ஒரு அறையில் வந்து ஒரு பெண்ணையும் அனுப்புறீங்கனாலும் அங்கே 2 பேரை தான் வருவாங்க. ஆணை அனுப்பிச்சாலும் 2 பேரை தான் வருவாங்க. ஆணும் பெண் அனுப்பிச்சா 3 பேர் வருவாங்க. ஒரு தேர்ட் ஜெண்டரையும் ஒரு நார்மல் பீப்புளும் ஒரு அறையில் அனுப்புங்க, 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவங்க வந்து பார்த்தா 2 பேரை தான் வருவாங்க. அப்போது அவங்க முடிவு பண்ணுறாங்க, எனக்கு வந்து நார்மல் பீப்புளை நான் வந்து என்னுடைய வந்து என்ன ஜெண்டரோ அந்த ஜெண்டரோட நான் இணைகிறேன், அவங்க முடிவு பண்ணாங்க. இது எப்படி சார் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புளும் சிக்கலாக இருக்கும்? நார்மல் பீப்புளை நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து இப்போ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது திருமாவளவன் அவருக்கு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா தவறுன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. தவறுன்னு அவர் அவசரப்பட்டு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து எல்லாருடைய உணர்வுகளை மதிச்சா தான் சார். இப்போது ஒரு பகுத்தறிவு என்பது என்ன, நான் வந்து உங்களுடைய உணர்வை நான் புரிஞ்சுக்கிட்டா தான் நான் பகுத்தறிவாங்க. அவர் வந்து மோஸ்ட் ஆஃப் த வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்து ரொம்ப கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன். இல்லை நான் ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன். அவர் எப்படி பார்க்குறாருன்னு தெரியல, அவர் என்ன வியூவில் சொன்னார்னு கூட எனக்கு தெரியாது தான். ஆனால் நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்களுடைய உணர்வை மதிப்பதும் பகுத்தறிவு. ஒரு தேர்ட் ஜெண்டர் இருக்காரு, அவருக்கு எப்படியான உணர்வு பரிமாற்றங்கள் இருக்குன்னு எப்படி நீங்கள் எப்படி சார் முடிவு பண்ணுவீங்க? நான் கேட்குறேன். இது வந்து ரொம்ப உளவியல் சிக்கல். நீங்கள் நிறைய புத்தகங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேர்ட் ஜெண்டர்ஸோட லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா எழுதுனவங்க ரொம்ப ரொம்ப சொற்பமானவங்க, ரொம்ப சொற்பமானவங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் படிச்சுன்னா தெரியும். முழுக்க இது உணர்வு சார்ந்த விஷயம் சார். இது அவங்க நான் விரும்பி வாங்கிட்டு வந்த வரமா இது? நீங்கள் வந்து எப்பயாவது நீங்கள் வந்து இந்த கோவாகம் போனீங்கன்னா அந்த திருவிழா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பீப்புளாக வருவாங்க. ஆனால் அங்கே வந்த உடனே கேட்டால் அந்த ஒரு நாள் வந்து அவங்க மாறிடுவாங்க. அந்த ஒரு நாள் தான் அவங்களுக்கு அந்த ஃபீல். மற்ற நாட்கள் வந்து அவங்க விரும்பின வாழ்க்கை, அவங்க விரும்பி வாழக்கூடிய வாழ்க்கை. அந்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பூஜை செஞ்சுட்டு போகிறாங்க. மற்ற நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு பயந்து ஒரு வாழ்க்கை ஐக்கியமே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என்னுடைய பார்வைன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கான வாழ்க்கையை வாழட்டும். ஆனால் எந்த வகையில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் பீப்புளை வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்களா? அன்றைக்கி ஒரு நாள் வந்து அவங்க வந்து ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபடுறாங்க, தங்களுடைய மகிழ்ச்சியை வந்து பகிர்ந்துக்கிறாங்க, அவ்வளோதான். இதில் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நான் சொல்கிறது நார்மல் வாழ்க்கையை வந்து எங்கேயாவது அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா? சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லிட்டீங்க, ரைட், ஓகே. இந்த உலகத்தில் வந்து யாருமே கிடைக்க மாட்டாங்க, ஒரே காடாயிடும், சுடுகாடாயிடும்னு சொல்கிறேன். அப்போ நான் கேட்குறேன், தேர்ட் ஜெண்டரும் வந்து ஒரு ஆணும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பேரும் இணைஞ்சா வந்து கேட்டால் வாரிசு வந்துடுமா? வராது. அப்போ அவங்களுக்கான வாழ்க்கையை வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணுறாங்க, உணர்வு பரிமாற்றத்துக்காக அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. இது அவங்க விருப்பம் சார்ந்தது. இப்போ நான் கேட்குறேன், பொண்டாட்டி இருக்கும்போது விபச்சாரி கிட்ட போகிறேன், அவனை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இல்லை, இது ஆண் பெண். அப்போ நீங்கள் சொல்லுவீங்களா வந்து கலாச்சாரத்தை பாழாக்குறீங்க, நீங்கள் ஒருவனுக்கு ஒருத்தரும் வாழ வேண்டியதானேன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் அங்கே மட்டும் உங்களுடைய வந்து இப்போ பேச்சு எடுபடலை. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில கதைகள் கூட நான் படிச்சிருக்கேன், சில சம்பவங்கள் கூட நான் படிச்சிருக்கிறேன். ஒரு பிள்ளை வந்து இந்த மாதிரி பிறந்துட்டாலே உடனே பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து வீட்டை விட்டு ஒதுக்கி தள்ளவங்களாக இருக்கிறாங்க, புறந்தள்ளவங்களாக இருக்கிறாங்க. இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமூகத்தில் புறந்தள்ளி அவன் எங்கேயோ போய் பாம்பேயில் அங்கே போய் இங்கே போய் சொல்கிறான். அந்த மாதிரி கடந்த காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து இது வந்து எங்களுக்கும் இங்கே வந்து இடம் இருக்குது, எங்களுக்கும் உரிமை இருக்குது, சமூகத்தில் வந்து வாழக்கூடிய இடத்துல எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பங்களிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. படித்து முன்னேறி வந்தவங்க
அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க முடிவு பண்ணுறாங்க. நீங்கள் ஒரே ஒரு தேர்ட் ஜெண்டர் வந்து சொல்லிட்டாங்க நான் இதை எதிர்க்கிறேன் அப்படின்றது கிடையாது. 2 பேரும் வந்து நான் சொல்கிறேன் சார், பிள்ளையே பெற்றுக்க வேணாம், ஆனால் நம்ம வந்து பார்த்தா 2 பேரும் சேர்ந்து ஆணும், அதான் நான் நீங்கள் சொல்ல ஜெண்டர் சொல்கிறேன், ஒரே ஜெண்டர்ஸை சேர்ந்தவங்க வந்து கேட்டால் அவங்க வந்து நான் இப்படி தான் நான் வாழ போகிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு பிள்ளை போகிற இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும் தான். ஆனால் 2 பேரும் சேர்ந்து ஒரு துணை வேணும். நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போ நான் கேட்குற வந்து ஒரு டிவோர்ஸ் பண்ணிக்கிற ஒரு பெண், அவன் வந்து கணவன் போயிட்டான், ஆனால் அவங்க வந்து குழந்தையே இல்லை தான், அவங்க விட்டுட்டு போயிட்டான், வேற ஒரு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டியூப் மூலமாக ஒரு பிள்ளையை பெற்றுக்கிறாங்க. ரேவதியே எடுத்துங்க, ரேவதி கிட்டத்தட்ட அப்படி தான். ஓகே. டெஸ்ட் டியூப்லேயே ஏதோ ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டாங்க. அவங்க வந்து கேட்டால் அந்த பிள்ளைக்கும் அவங்களுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப், அவங்களுக்கு ஒரு துணை தேவைப்படுது, அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் இந்த இப்போ நான் கேட்குற 2 ஜெண்டர்ஸு கூட சேர்ந்து ஒரே ஜெண்டர்ஸ் கூட வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு பிள்ளை அனாதை பிள்ளை எடுத்து வளர்க்குறாங்கன்னு வச்சுங்க, அது ஒரு வாழ்க்கை கிடையாதா? அதை ஏற்றுக்க முடியாது. நம்ம செக்ஸ் மட்டுமே இல்லை சார், அது தாண்டி பிள்ளைகள் கூட சொல்கிறேன், ஒரு அனாதை குழந்தை எடுத்து வளர்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை அவங்க தீர்மானத்துக்கு விட்டுருணும் சார். நம்ம வந்து நீங்கள் பேசலாம், பொது ஒழுக்கங்கள் வந்து பேசலாம், அது எல்லா இடத்துலையும் நீங்கள் பேச முடியுமா தான் நான் கேட்குறேன். அதனால தான் உதாரணம் நான் சொல்கிறேன். மனைவி இருக்கும்போதே இன்னொரு பெண்ணோட வந்து உறவு வச்சுக்கிறான், மனைவி இருக்கும்போது விபச்சாரிக்கிட்ட போகிறான், இல்லை மனைவி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பரிசம் வேணுன்றதுக்காக வந்து கேட்டால் பியூட்டி இதுக்கு அந்த மசாஜ் சென்டருக்கு போகிறான். அதெல்லாம் அந்த கலவாணிங்களாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் பேச முடியுமா? சில நேரங்களில் ஏன் சார் இப்படி நான் ஸ்ட்ரைட்டாக உங்கள்கிட்ட கேட்குறேன், சில விவாகரத்துகள் கேஸுன்னு கேட்டால் நேராக போனது என்ன சொல்லிடாதுமா, ரொம்ப ஈஸியாக விவாகரத்து கிடைக்கணும்னா என் மனைவி என்னோட தாம்பத்தியில் ஈடுபடல, உறவில் ஈடுபடல, அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு கட்டத்துக்கு மேலே என் மனைவியை கூட உறவு வச்சுக்கலங்க, எனக்கு உறவு தேவை, ஏன்னா வந்து ஒதுக்குறாங்க, நாடி போகிற மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. அப்போ வேறு வழி இல்லை, கட் பண்ணி விட வேண்டியது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து உணர்வு சார்ந்த விஷயங்களில் போய் நாம் போய் மூக்க நுழைக்கிறது, நம்ம கருத்து சொல்கிறதுன்றது கேட்டால் அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி தான் அமையும். இங்கே பொது ஒழுக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து செல்லுபடியாகாமல் போயிடும். நீங்கள் பொது ஒழுக்கம் சொல்லலாம், ஆனால் நீங்கள் அவங்க இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த பொது ஒழுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தூளாயிரும். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உன் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்டு.